ஓய் மீனே மீனே மீனே. நல்லா ஊக்கா இருக்கா? ஐயோ தேங்க்ஸ்ண்ணா. வாரம் வாரம் கைஸ், நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு கடல் வீடியோ. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வீடியோலே நல்ல ஒரு சைஸ் ஜிடி, எப்படியும் ஒரு 3 கிலோ இருக்கும். நல்ல சைஸு. ஆக்சுவலாக கொஞ்சம் நேரம் ஆச்சு காஷ் பண்ணி. சரியான ஸ்ட்ரைக்கு, சரியான ஃபைட்னா சரியான ஃபைட்டு. வீடியோ ஃபுல்லாக இருக்குது, பாருங்கள். அடுத்த மீன் அடுத்த மீன். இல்லை இல்லை ட்ராக் இழுத்து ஓடுது கேட்டியா? போடு போடு போடு. மீனை பிடிச்சிருக்கான், மீனை பிடிச்சி. இல்லை இல்லை அப்படி நான் பிடிச்சாச்சு. விடு விடு விடு.
செகண்ட் பாய். அப்போ நம்மளோட செகண்ட் மீன் இன்னைக்கு கொஞ்சம் அதை அடிச்சு இப்போ கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ள அடுத்த மீன் இது ஒரு 1.5 கிலோ இருக்கும். 1.5 கிலோ கொஞ்சம் கூட இருக்கும். ஜிடி சவுண்டு காட்டி விடுவோம். நான் வரணுமா? நான் வந்தாதான் மீன் கிட்டும். குளிச்சாச்சு, வெள்ளத்துல குளிச்சாச்சு. ஐயோ வீடு இல்லைன்னு நினைக்கிது. அப்படிதான் நினைக்கு. நான் இப்போ கேமரா ஆன்ல இல்லைன்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணி மோட அமைக்கிட்டு இல்லாட்ட அந்த 30 செகண்ட் கிடச்சிருக்கும். காய்ஸ் நம்ம தேர்டு மீன் இன்னைக்கு நல்ல ஒரு சைஸ் செம்பலி. ரொம்ப பெருசு இல்லை, ஒரு மீடியம் சைஸு. மீனா ஓய் மீனா நம்ம ரோபின் ப்ரோக்கு அடுத்த மீன் அடிச்சிருக்கு. நான் போறேன். செம்பலி இருக்கட்டு. நான் மீன் அடிக்க கடிச்சாத. வாவ், இது நல்லா சைஸ் செம்பல்லி. ராடு பெண்ட் ஆகல. நான் ஏதோ ஜெல்லி ஃபிஷ் குத்தி வந்தோம்னு நினைச்சேன். நம்ம ரோபின் அண்ணனுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு சைஸ் செம்பல்லி அடிச்சிருக்கு. எப்படியும் ஒரு 1.5 கிலோ இருக்கும். ஓ அப்படியே வா போ. ஏ கைஸ், இன்னைக்கு நம்ம ரோபின் ப்ரோக்கு ஒரு நல்ல சைஸ் செம்பல்லி. தூக்கு ப்ரோ. நல்ல சைஸ் செம்பல்லி. இது நல்ல விலைக்கு போகுது. நல்ல டேஸ்டாக இருக்குது இந்த மீன். இவர் தான் பெரக்கா டேக்கிள்ஸ் வச்சுருந்தாரு. இப்போ கடை மூடியாச்சு. நம்ம பழைய வீடியோ எல்லாம் பார்த்து ஃபோன் பண்ணுறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது நல்ல டேக்கிள் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நான் சொல்லியேன் கண்டிப்பாக. கைஸ் பாருங்கள், இன்னைக்கு கிடச்ச மீன் இதெல்லாம் எல்லாமே ஓரளவு நல்ல சைஸ் உண்டு. நல்ல வேட்டைன்னு தான் சொல்லணும். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம நேற்று பிடிச்ச மீன், அதாவது நமக்கு ஒரு பாறை மீன் கிடச்சிது. நம்ம அந்த பாறையை இன்றைக்கி ஃபுல் ஃபிஷ் கிரில் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம எங்கள் வீடோட தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃபயர் இது பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம டேரெக்டாக ஃபயரில் வைக்கக்கூடாது. எப்போவுமே மீனை கிரில் பண்ணும்போது இப்போ ஃபயர்லாம் முடிஞ்சு அந்த கறியில் தான் வைக்கணும். தொடர்ந்து பாருங்கள். கடையில் வர மாதிரி நல்லா துண்டு கறியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி, நான் எங்கள் ஊரில் சிரட்டைன்னு சொல்லுவாங்க, கொட்டாங்குச்சி, அதை எடுத்து நல்லா போட்டு தீ வச்சிங்கன்னா அதை டக்குன்னு எரிஞ்சு முடிச்சுட்டு அந்த கறி ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஆக்சுவலாக நமக்கு இது செய்கிறதுக்கு ஹவர்ஸ் கணக்கில் வைக்கணும். அப்போ தான் நல்லா அழகாக வெந்து சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸாட்டிக்கான மசாலாலாம் இல்லை, ஜஸ்ட்டு உப்பு, மிளகாப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி. நமக்கு தீ ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது பிரச்சனை இல்லை, நம்ம வைப்போம். தீ ஓவராக இருந்தனால ஒரு கட்டையை உருவிட்டோம். ஆக்சுவலாக மீன் கருகவும் கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப நேரம் ஒரு சைடு இருக்கவும் கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே ஃப்ளிப் பண்ணி போட்டுகிட்டே இருக்கும். அதே மாதிரி மீன் எப்போவுமே ட்ரை ஆகக்கூடாது, ஃபுல்லாக அப்படி அந்த எண்ணெயோட இதுலேயே இருக்கும். அப்போ தான் நல்லா ஜூஸியாக செம்மையான ஃபிஷ் கிரில் ரெடி ஆகும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இதே மாதிரி தான் வெறும் கனலில் தான் ரொம்ப நேரமாக இருக்குது. ஒரு 1 ஹவருக்கு மேலே இந்த கனல்லே ரெடி ஆகிருக்கு.